ஹாய், இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றி. வெளியூர்ந்து வந்து இந்த மொழி தெரியாமல் அந்த மொழியில் படம் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. அந்த அந்த சினிமாவை நம்பி ப்ரொடியூஸ் பண்ண கண்ணடவி சார், ஜீவா ப்ரோ, என்னோட டீம் எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ். இந்த ட்ரிபிள் டி படம் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படமாக நான் வச்சுருந்தது கேரளாவில் பண்ணுறதுக்கு. அங்கே அது முடியாமல் போயிட்டேன். நிறைய ஹீரோஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகி ஷூட்டுக்கு ஒரு 7 நாள் முன்னாடி எல்லாம் ஸ்டாப் ஆகி மூடி. அதுக்கப்புறம் தான் நான் ஃபேலிமி பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி இங்கே வந்து இந்த படம் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு பெரிய வெற்றியாகி வந்திருக்கு. ஸோ நான் ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். நிதிஷ், உங்களை கண்டிப்பாக கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த திரைப்படத்தில் பாலிடிக்ஸ் இருக்குது, ஃபேமிலி இருக்குது. பாலிடிக்ஸில் ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலியில் பாலிடிக்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது. இது ரொம்ப ரிஸ்கியான ஒரு காம்போன்னு தெரிஞ்சு தான் இறங்குனீங்களா, இல்லை ஐம் ப்ரிப்பேர்ட் ஃபார் எனிதிங்னு இறங்குனீங்களா? அது யூஸ்வலாக அந்த கான்ஃப்ளிக்டை ரைட் பண்ணி போகும்போது வந்துட்டுருக்கு, அவ்வளோதான். உங்களுக்கு கான்ஃப்ளிக்ட்னா ரொம்ப பிடிக்குமோ? கான்ஃப்ளிக்ட் ரொம்ப பிடிக்கும். அந்த கான்ஃப்ளிக்ட் தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸாக இருக்குது. அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்காக, அந்த தைரியத்துக்காகவே மிகப்பெரிய பாராட்டுகள். ஸோ இட் இஸ் அமேசிங். ஜீவா சார் இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான ஃபிலிம் 23 years into the industry, and something very special about today, which I'll ask Jeeva sir. It is very, very special. But working with Jeeva sir, how was the experience? Nice. He is very chill and cool. ஒரே வைபிள் தான் இருக்குது. இது ஆக்சுவலி இந்த ஸ்டோரி சொல்லும்போது ஜீவா சார் வந்து ஓகே, இதில் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, பட் ஓகே வி கேன் கோ ஃபார் த ஷூட். அந்த டெசிஷன் இல்லையா, நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஹீரோஸ் எல்லாம் என்ன கன்ஃபியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் இந்த மூவி பண்ணாத மாதிரி இந்த ஸ்கிரிப்டை நான் மாற்றி வச்சாட்டு. ஸோ அவர் எடுத்த டெசிஷன் தான், கம் ஆன் கோ ஃபார் த ஷூட். ஸோ தட்ஸ் இட். அதே மாதிரி கண்ணன் தேவி சார் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 minutes அந்த ஸ்டோரி நரேட் பண்ணி இருந்தார். அந்த வீடு வந்து அந்த பாயிண்ட், அந்த ப்ளாட் வந்தபோது சாரோட ஃபேஸ் சேஞ்ச். அப்போ வந்து ஓகே வி கேன் ஸ்டார்ட் த ஷூட், அந்த மாதிரி டிஷ் எடுத்தாச்சு. ஸோ இட்ஸ் எ பிக் திங். ஃபேண்டாஸ்டிக். ஜீவா சார் கிட்ட த்ரூ அவுட் த ஷூட்டிங் நீங்கள் சொல்லாத ஒரு விஷயம், ஆனால் இப்போ இந்த சக்ஸஸ் மீட்டில் சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயம்னா வாட் வுட் யூ லைக் டு டெல் ஹிம்? ஒன் டேக் ஆர்டிஸ்ட் ப்ரோ, யூ ஆர் சீரியஸ்லி. செகண்ட் டேக் இல்லை எடிட்டருக்கு எனக்கு. அப்பா ஆமாம் ப்ரோ, செகண்ட் டேக்கே இல்லை. ஏதாவது எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். நானும் எடிட்டரும் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாமே. அது ஆக்சுவலி ஷூட் முடிஞ்ச அப்போ ஓகே தான், பட் திரும்பி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது இவர் இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒரு டேக்கில் போயிருக்கு அந்த ஆள். Yes. One phenomenal artist that Tamil cinema truly adores and celebrates is Jeeva sir. Thank you so much, Nitish sir. Thank you very, very much. ஒவ்வொரு தடவையும் சொல்லியிருக்கோம், ஃபினாமினல் ஆக்டர், வாட் அ பர்ஃபார்மர் அப்படின்னு. நான் மேடையில் வந்து நீங்கள் சொல்கிறீங்களே ஒன் டேக் ஆர்டிஸ்ட்மா, என்ன ஆளியா அவர் அப்படின்னு. தட் மேக்ஸ் அஸ் ட்ரூலி ஹாப்பி பிகாஸ் ஹீ இஸ் ட்ரூலி ஆர் ஜீவா சார். தேங்க்யூ ஸோ மச் நிதிஷ் சார். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஆன் ஸ்டேஜ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் அ பிக் சக்ஸஸ். சார், அடுத்த படத்தோட இது மட்டும் சொல்லவே இல்லையா? அடுத்தது என்ன லைன் அப்? அடுத்தது என்ன படம்? மம்மூட்டி சார் கூட மலையாளத்தில் ஒரு படம் போடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. கண்ணன் ரவி சார், முதல்ல பெரிய வாழ்த்துக்கள். நிறைய பேர் சொன்னது ரொம்ப உண்மை. இந்த சக்ஸஸ் மீட், ஒரு சக்ஸஸ் விழா, வெற்றி விழா அப்படின்றது படத்தோட 3 நாள் 4 நாள் 5 நாளுக்கு அப்புறம் நடக்கும். ஆனால் ஒரு உண்மையான ஒரு விழா, மிக அழகான ஒரு விழாவை இங்கே நடத்துறதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், மிகப்பெரிய நன்றிகள். ரொம்ப அழகாக நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. பட் திஸ் இஸ் வெரி, வெரி ஸ்பெஷல். சார், திட்டக்குடி அப்படின்னு ஒரு ஊர் இல்லைங்களா? அந்த ஊர்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு சினிமா ரசிகன் சொல்ல மாட்டேன், ஒரு வெறியன். அங்கேருந்து ஆல் த வே டு துபாய். இந்த பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த ஜேர்னி, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே. கண்டிப்பாக நான் வந்து நிறைய ட்ரிப் சொல்லியிருக்கேன். 7 வயசில் அப்பாவை இழந்தவன் நான். அதாவது பிறக்கும்போதே பணக்காரனாக பிறந்த ஏழையாக திரும்ப மாறி, பல முறை ஏழையாக மாறி பல முறை பணக்காரனாக இருக்கேன். 5 முறை வாழ்க்கையில் தோற்று திரும்ப ஜெயிச்சிருக்கேன். ஒரே காரணம் என்னோடய உழைப்பு, என்னோடய குடும்பம். இது 2 தான் சொல்லுவேன். ஏன்னா நான் எப்பயுமே ஆரம்பத்துலேருந்தே, சின்ன வயசுலேருந்தே நானும் நல்லா இருக்கணும், என்னை சேர்ந்தவங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு எப்பயுமே ஒரு எண்ணம் அதை மைண்டில் வச்சுருப்பேன். அதே மாதிரி இப்போ துபாயிலே இன்றைக்கி ஒரு நல்ல பேரை, நம்ம இருக்கிற இடத்துல ஒரு நல்ல பேரை எடுக்கணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருப்பேன். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா என்னோடய எல்லா விஷயமும் துபாயில் தான் இருக்கும். ஏன்னா
நம்ம இருந்த இடத்துக்கு விசுவாசமாக இருக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பேன். அதே மாதிரி இந்த விழா இப்போ இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னோட ஊர் மக்கள் தான். ஏன்னா அவங்க எப்பயுமே கேட்குறது எல்லா விஷயமும் துபாயில் பண்ணுற எங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டதுனால தான் இந்த ட்ரிப்பு. அதுக்கு ரெண்டாவது காரணம் திரு ஜீவா சாரும். அவர் சொன்னார் கண்டிப்பாக நீங்கள் வரணும் இங்கே ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் நம்பலை நான் வருவேன்றத. ஏன்னா அவருக்கே ஷாக்காக இருந்தது திடீர்னு வந்து நின்னது. ஆஃப்டர் 3.5 இயர்ஸ் 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வரேன். வரும்போது ஒரு சந்தோஷம், ஒரு வெற்றி. அதுக்கு முழு மூல காரணம் இப்போ பார்த்த திரைப்பட நட்சத்திரங்கள் அவங்க அத்தனை பேரும் ஒரு குடும்ப நண்பராக தான் என்கிட்ட பேசியிருக்காங்க, பழகிருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு 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 முகம் வேறு மாதிரி சொல்லுவாங்க. நாம் எப்படி நடக்கிறோமோ அதை வச்சு தான் எதிரில் இருக்கிறவங்க டிசைட் பண்ணுவாங்க. எதிரியாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் ஏன் நாம்பளாக அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்ககிட்ட ஒரு நல்ல விதமாக பழகணும். ஈவன் எந்த எண்ணமாக இருந்தாலும் மாற்றிக்கிட்டு நம்ம விட்டு கொடுத்து போவோமே, ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் அந்த மாதிரி போகும்போது நிறைய நண்பர்களை இப்போ சம்பாரிச்சிருக்கேன். நிறைய நட்பு வேறு மாதிரி என்னோட வயசுக்கு தகுதிக்கு அதிகம்தான் நினைக்கிறேன். அந்த அளவு இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு சக்ஸஸ் மீட்டுன்றதை தாண்டி இந்த கண்ணன் ரவிக்கு ஒரு அடையாளம் கொடுக்க இத்தனை பேர் வந்தது. ஃபஸ்ட்டு என்னோட நன்றி, பிறந்தாழ்ந்த நன்றி. அது பத்திரிகையாளருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லி. ஏன்னா என்னோட 2 படத்துக்கும் அவங்க கொடுத்த ஆதரவு வேற எந்த படத்துக்கும் கொடுத்துருப்பாங்களான்றது எனக்கு தெரியாது. நிச்சயமாக முதல் நன்றியை சொல்லணும். ஏன்னா ஒரு உண்மையான விஷயத்துக்கு கூட நிற்கிறாங்க. பத்திரிகையாளருக்கு முதல் நன்றி, தேங்க்யூ. ஏன்னா இந்த படம் வெற்றி வந்து பாதி உங்களை சேரும், மீதி மக்களை சேரும். கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறது என்னோட ஃபேமிலிக்கும் என்னோட நட்பு வட்டாரம் இவங்க தான். இவங்க எல்லாம் சேர்ந்த வெற்றி தானே ஒழிய இது என்னோட வெற்றி கிடையாது. ஒரு தனியாக நின்று அதாவது ஒருத்தவன் நல்லா ஜெயிக்கணும்னா குடும்பம் வந்து நல்லபடியாக அமைஞ்சிச்சுன்னாவே இஸ் சக்ஸஸ். அதாவது ஒரு மனுஷன் பொழுதுனைக்கு வேலை செஞ்சுட்டு போய் வீட்டில் இருக்கிற நேரம் ஒரு குறைவான நேரம், அந்த நேரம் நிம்மதி இல்லைன்னா அவன் யோசிக்கிறது திறனே குறைஞ்சி போயிடும்னு என்னோட எண்ணம். அந்த இடத்துல எனக்கு நிம்மதியை கொடுத்த என்னோட குடும்பத்துக்கு நன்றி. ஸ்பெஷலி என் மனைவி, குழந்தைகள். ஒரு துணையாக எல்லா கஷ்டத்துலேயும் அவங்க முகம் சுழிச்சது கிடையாது. ஏதாவது கொடுக்குறோம்னா கூட ஒரு சில வீட்டில் ஏன் இப்படி கொடுக்குறேன், ஏன் இப்படி அழிக்கிறேன்னு ஒரு நாளும் அவங்க மனசார அந்த வார்த்தை வந்ததில்லை. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் பத்திரமா பார்த்துக்குவேன்னு. என்ன கீழே போனாலும் திரும்ப கொண்டு வந்துடுறேன்னு ஒரு அசாத்திய நம்பிக்கை அவங்களுக்கு. அதை ப்ரூவ் பண்ணிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே வந்த அத்தனை பேருக்கும் திரும்ப ஒரு முறை வந்து நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா இன்னும் நிறைய விஐபி வந்துட்டுருக்குறாங்க. ஏன்னா காலதாமதமாக ஸ்பெஷலி சுரேஷ் கோபி சார், தமிழ்குமரன், இப்படி நிறைய பேர். ஏன்னா இது முழுக்க முழுக்க படத்தை தாண்டி என்னோட நட்புக்காக அவங்க வந்தவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுவேன். அதை நான் கண் கூட நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இந்த சினிமா ரசிகன், சினிமா வெறியன் அப்படின்னு ஒன்று நடக்கும் இல்லை சார்? இந்த சினிமாலேருந்து தான் எனக்கு சினிமா மேலே இவ்வளோ ஒரு ஈடுபாடு, இவ்வளோ ஒரு காதல்னு. ஏதாவது ஒரு திரைப்படம், ஒரு கேரக்டர், ஒரு ஸ்டார் யாராவது இருக்காங்களா? எனக்கு என்னென்ன சின்ன வயசுலேருந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஸ்மோக்கு, தண்ணி எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். ஒரு 3 வருஷம் நம்ம வந்து ஒரு 3 மணி நேரம் கட்டி போடுறது இந்த ஒரு சினிமா மட்டும்தான். நம்ம வந்து மனசையோ எண்ணத்தையோ எல்லாத்தையுமே, ஏன்னா ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து பைத்தியக்காரன் ஆயிடுவோம். கண்டிப்பாக எனக்கு அந்த சினிமா வந்து ஒரு பக்கம் ஈர்ப்பாச்சு. அதே மாதிரி நிறையா புக்கு படிப்பேன். ஸ்பெஷலாக சொன்னால் அறிவுபூர்வமான பேச்சு பேசுகிறவங்கள ரொம்ப ரசிப்பேன். சமீபத்தில் சீமான் சார் அவரதெல்லாம் ரிவைன் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா தமிழில் நிறைய பேர் பேசுகிறது புரியவே புரியாது. ஆனால் இந்த மாதிரி உள்ளவங்க பேசும்போது நம்மளை தாண்டி யோசிக்க வைக்கும். ஏன்னா உண்மையிலே உங்கள் பேச்சுக்கு அடிமை சார், நன்றி சொல்லணும். அது முத நான் பார்த்த படம் என்னோடய லைஃப்பில் ராஜராஜ சோழன் நினைக்கிறேன். எனக்கு நல்லா வினவு தெரிஞ்சு அந்த படம் பார்த்தப்போ ஒரு பிரமிப்பு. அந்த டைம்லேயே ஒரு 70 mm ஒரு பெரிய திரையில் வந்த படம் அது. உண்மையிலே அதுலேருந்து தான் ஒரு ஈர்ப்பு வந்தது நிஜமாக. அதுலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக எல்லா படமும் பார்ப்பேன். இன்னைக்கு என்னோடய குடும்பம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு போனாலும் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படம் பார்ப்போம், ஏதாவது ஒரு லாங்குவேஜ். அதனால தான் இந்த கதையை சூஸ் பண்ணும்போது கூட முழுக்க எந்த ஸ்டோரி அவங்க சொல்ல வந்தாலும் 2.5 மணி நேரம் அவங்க கதையை கேட்டு தான் நான் முடிவு பண்ணுவேன். ஏன்னா நான் திருப்தி அடைஞ்சால் தான் மற்றவங்க ஓரளவு திருப்தி அடைவாங்கன்ற ஒரு எண்ணம்
அவங்களுக்கே சொல்லிடுவேன். சரியில்லைன்னா கூட அவங்கள காயப்படுத்த மாட்டேன். போய் நல்லதாக எடுத்துகிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன், நிறைய பிளான் இருக்குது, கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதனால தான் இப்போ இந்த கதையை சூஸ் பண்ணது கூட அவர் சொன்ன 2 விஷயந்தான். ஏன்னா தொடாத ஒரு சப்ஜெக்ட்டு, பக்கத்து வீடு நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் பார்க்குறது. திடீர்னு சாவு இருக்கும், கல்யாணம் இருக்கும், அதாவது சொந்தமாக கூட இருக்கும், எதிரியாகவும் இருக்கும். அது வேறு மாதிரி எமோஷன் இருக்கும். உடனடியாக நான் வந்து ரொம்ப ஷார்ட் டைம் கேட்ட ஒரே கதை. 2வது அது ஜீவா சார் உண்மையிலே வந்து அவரோட கேரியரில் இது ஒரு வித்தியாசமாக இருக்குன்றது அப்பயே நினச்சேன். நான் இப்போவும் சொல்கிறது, எனக்கு 80% திருப்தி. டைரக்டர்கிட்டே சொன்னேன் நான், இன்னும் 20% காமெடி இன்னும் கொஞ்சம் நல்லா அடித்து நம்ம ஊர் அந்த மேளதாளெல்லாம் 2 பக்கமும் சாவுக்கும் கல்யாணத்துக்கும் அடித்து இன்னும் பட்டையை கிளப்பியிருந்தாருன்னு வச்சுங்க, இது 100% வேறு மாதிரி ஒரு கொண்டு போய் கொடுத்துருக்கும் ஜார்னியை. இப்பயும் 80% தான் திருப்தி. நான் திரும்ப சொல்கிறது ஓகே. ஏன்னா நான் வந்து ஒரு ரசிகனாக தான் அந்த படத்தை பார்த்து நான் முடிவு பண்ணேன். நன்றி. ஆனால் இருந்தாலும் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கீங்க, அதில் டவுட் கிடையாது. அவர் கொடுத்ததுக்கு மேலே நான் கொண்டு போய் சேர்த்துருக்கிறேன். அந்த டெசிஷன் தான். ஏன்னா இந்த வெளியில் காக்கா உட்காந்துருக்க மாதிரி உட்காந்து ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் டேட்டுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். சரியான தருணம் கிடச்சிது. ஏன்னா 30ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணி 15ஆம் தேதி இறக்கி 14ஆம் தேதி ஒரே நாளில் ப்ரமோஷன் பண்ண ஒரே குரூப்பு நாங்களாக தான் இருக்கோம். அடித்து இறக்கணும். ஏன்னா யோசிக்கவே கூடாது. எல்லா இடத்துலையும் எங்கே திரும்பினாலும் இந்த படம் தெரியணும், இந்த முகம் தெரியணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஏன்னா இப்போல்லாம் ஒரு நல்ல படம் வர்றது வந்து ஒரு 3 நாள் 4 நாள் தான் ஓடுது. அதுக்குள்ளே இவங்களுக்கு போய் சேர்றதுக்குள்ளே அந்த படத்தை தூக்கிடுறாங்க. ஒரே ஐடியா தான். இந்த ஒரு நாள் 24 ஹவர்ஸில் எத்தனை ஊடகம் இருக்கும், போஸ்ட் ஒட்டுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் போய் சேர்க்கணுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஈவன் வெளிநாட்டிலையும் சரி, ஒரே நாளில் இன்றைக்கி வந்து வேர்ல்டு வைஸ் என்னோடய எல்லா படமும் மினிமம் 1000 தேட்டரில் இறங்கும். ஏன்னா இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எடுத்த முடிவு எல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் தேட்டரை மாற்றுவாங்க. இன்றைக்கி சுவிட்சர்லாந்து தொடங்கி ஆஸ்திரேலியா தொடங்கி யூஎஸ் வரைக்கும் தெளிவாக சொன்னது ஃபாரினில் ஒரே ஒரு அக்ரிமெண்ட்டு தான், என்ன லாஸ் வந்தாலும் நான் கொடுக்குறேன், ஆனால் என் படம் 1000 தேட்டருக்கு போகணும். அதே மாதிரி வரப்போகிற அத்தனை படத்தையும் இந்த உலகத்தில் எத்தனை இடம் தமிழ் இடம் இருக்கோ அத்தனை இடத்துக்கும் கொண்டு போவேன், மாற்று கருத்து இல்லை. ஏன்னா என்னோட குறிக்கோள் பணம் இல்லை, பணம் ஆண்டவ முடியத்தில் நல்லபடியாக சம்பாதிக்கிறேன். அந்த பிராண்ட், அந்த நேம், நல்ல படத்தை கொடுத்தேன், ஏனோ தானோ வந்துட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி 4 படம் எடுத்துகிட்டு ஓடிடக்கூடாது. அதுக்காக தான் ஒரே டைமில் ஒரு 16 படம் பண்ணது காரணம். உள்குத்து என்னன்னா, எப்படியும் 10 ஜெயிக்கும், 6 அவுட் ஆகும், ஃப்ளாப் ஆகும். அந்த மனநிலைமைக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் எதுன்னு முடிவு பண்ண முடியாது. அதுக்கு தான், இல்லைன்னா ராசி இல்லாதவன் என்னை தரத்திடுவாங்க. ரொம்ப நன்றி. உங்கள் நல்ல மனசுக்கு எல்லா திரைப்படங்களும் கண்டிப்பாக வெற்றி அடையணும் தான் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். தீபக் சார் கண்டிப்பாக இக்னோர் சார், லண்டனில் படிச்சிருக்கீங்க, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர். பட் தமிழ் சினிமா மேலே உங்களுக்கும் அப்பா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு உண்டு. இதற்கு காரணம் இஸ் இட் சினிமா மேலே இருக்கிற அந்த ஹாப்பினஸ், ஜாயா, இல்லை இஸ் இட் த விஷன் ஃபார் த ஃப்யூச்சருங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ரொம்ப ஹாப்பி, ஒரு பெரிய சக்ஸஸ் வந்திருக்கு நம்மளுக்கு. அண்ட் ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் நிதிஷ் ப்ரோ வந்து எனக்கு கதை சொல்லும் போது 20 minutes he took 20 minutes. அண்ட் இந்த 20 minutesல எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஓகே அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் த கண்டென்ட் வாஸ் ரியலி குட். ஸோ படம் எடுத்ததுக்கப்புறம் படத்தை பார்க்கும்போது அவர் ஒரு ஒர்க் எல்லாமே எப்படி இருந்துச்சு நாங்கள் பார்த்தோம். இஸ் எக்ஸ்ட்ராடனரி. எங்களுக்கு என்னென்னா, எனக்கும் அப்பாவுக்கு எப்பயுமே கதை கேட்கும்போது வி டோன்ட் எந்த ஹீரோ எதுவுமே நாங்கள் கேட்க மாட்டோம். நாங்களாம் வந்து தான் அப்புறமா டிசைட் பண்ணுவோம். அவர் ஒரு மைண்டில் வச்சுருப்பார், பட் நாங்களும் ஒரு சைடில் வந்து நாங்கள் ஓகே இவங்க இதுக்கு ஆப்டாக இருப்பாங்க அப்படிலாம் யோசிப்போம். ஸோ தமிழ் மூவிஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ். ஒரு மதர் டங்கில் வந்து நீங்கள் பண்ணும்போது யூ வில் டூ இட் வித் மோர் அஃபெக்ஷன் அண்ட் மோர் லவ். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து தமிழ் மூவிஸ் தான் மோராக ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கோம் இப்போ. அண்ட் மோர் ஆஃப் ஸ்கிரிப்ட் அண்ட் கான்டென்ட் அதுதான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபேண்டாஸ்டிக் சார். சார் அதே மாதிரி இந்த படம் வர்றதுக்கு முக்கிய காரணமே வந்து சௌத்ரி சார் தான். நான் அவரை எப்பயுமே கூப்பிட்றது வந்து பிரம்மான் தான் கூப்பிடுவேன் அவரை. என்ன ரீசன்னா, அவர் வந்து யாருப்பா அந்த கண்ணன் ரிவியை நான் முதல்ல துபாயில் பார்க்கணுன்னு சொல்லி கேள்விப்பட்டதுமே என்னோடய மனம் அவ்வளோ நெழுந்தது. ஏன்னா ஆர்பி சௌத்ரி சாருக்கு ஒரு 100 படம் 99 படம் எடுத்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா வரும்போது முதல் வேலை நான் அதில் இருக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக நான் செய்யணும். ஏன்னா ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக ரொம்ப நன்றி சார். ஏன்னா இதுக்கு முழு காரணம் அவர் தான். அதுக்கப்புறம் தான் வந்து 2வது ஜீவா சாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா
அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் நான் அந்த சைடு மாறினது. அவரும் அதே மாதிரி ஒரு நல்ல கதையை கொண்டு வந்து, சார் இது இப்போ இருக்குன்னு சொன்னப்போ நான் கதையை கேட்குறேன் சார்னு சொன்னேன். கேட்டேன், உண்மையிலே அருமையாக இருந்தது. உடனே இமீடியட்டாக நீங்கள் போகலான்னு சொல்லி, ஏன்னா அவர் ஒரு ப்ரொடியூசரோட பையன்றதை நிரூபித்தார். ஏன்னா அந்த இடத்துல போய் இருந்து என்னோட இடத்துல இருந்து அவர் பொறுப்பாக இந்த படம் நல்லபடியாக வர்றதுக்கு முழு காரணம் ஜீவா சார். உண்மையிலேயே நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம வெளிநாட்டில் இருந்தும் அவர் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. டைரக்டரும் நல்லா பொறுப்பாக பண்ணார். மியூசிக் டைரக்டர் எல்லாருமே இந்த கேரக்டர்ஸ் இது சார்பாக அவர் ஜீவா சார் சார்பாக முத்துக்குமார், என்னோட சார்பாக ஸ்ரீநாத், இவங்க இப்படி பல விதத்தில் எனக்கு கூட உறுதுணையாக நின்றாங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி இங்கே செல்லுமணி சார், ரவிக்குமார் சார், இங்கே வந்த சமுத்திரகனி சார், சீமான் சார், டாடி சார், ஓகே டாடி சார், ஓகே சார், சாரி சார், ஜேபி சார், சிவா சார், அப்பா கேரக்டராக கலக்கு வாங்குவார் சார், பேரை மறந்துட்டேன், மறக்கல, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஜேபி சாரோட கெட்டப் மாறிட்டே இருக்கிறதுனால டக்குன்னு அதை பிடிக்கிறது ரொம்ப ஜேபி சார், அதே மாதிரி எஸ்வி சேகர் சார், காமெடி ஜீனியஸ், ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட ட்ராவல் பண்ணது. அபிராமி மேம் ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. அடுத்த படத்தில் எங்கள் கூட ஜெகஜோதியாக பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லா வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்தேன், கண்டிப்பாக இதுவும் அதே மாதிரி இருக்கும். சதீஷ் சார் சொல்லவே வேணாம், சைமா அவார்ட்ஸ்லேருந்து எந்த அவார்ட்ஸ் போனாலும் பிச்சு உதறிடுறீங்க. இங்கே மறக்காமல் இங்கே ஒரு இக்கு வச்சுருவார் என்ன. கிரீஸ் ரொம்ப சந்தோஷம், லைக் மை சன். ரொம்ப வந்த அத்தனை கலைஞருக்கும். ரெண்டாவது சார் தேங்க்யூ, டிவி சீரியலோட சூப்பர் ஸ்டார், ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. டிடி எல்லாத்துக்கும் இங்கே வந்தவங்க அனைத்து பேருக்கும் பேர் ஏதாவது விட்டுருந்தா மன்னிச்சிங்க, சாரி. ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ சார். உங்களை உள்பட. தேங்க்யூ சார், உங்களை உள்பட. தேங்க்யூ சார், தேங்க்யூ. துபாயில் நாங்கள் பேட்டி எடுத்தோம், இப்போ நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க போட்டிருக்கு, ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ரெண்டு பேருக்கும் மனமார்ந்த நன்றி சார். அண்ட் தமிழ் சினிமா உங்களை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்களும் தமிழ் சினிமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. we're always there for you. thank you. and audience உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. மனமார்ந்த நன்றிகள். எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே அதாவது ஜென்ரலாக நான் வந்து இப்போ கொஞ்சம் வருஷமாக இந்த ஃபங்க்ஷன் நான் கலந்துக்கிறதே கிடையாது. இது வந்து நான் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக, நன்றி சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் நீங்கள் நிறைய பேர் சொன்னவங்க ஜீவாவுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட்டு படம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு, ஜீவா வந்து நிறைய ஹிட்டு படம் கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்ல நான். அதே நேரத்தில் வந்து நல்ல படங்களும் அவர் நடிச்சிருக்கார் அவர். அதில் சில படம் வந்து ஓடாமல் இருந்திருக்கலாம். இப்போ களத்தில் சந்திப்போ வந்து எனக்கு பிடிச்ச படங்கள் வந்து அந்த படமும் ஒரு அருமையான படம் அது. ஆனால் நான் எதிர்பார்த்த வெற்றி அந்த படத்துக்கு வரல. பட் ஆனால் இந்த களத்தில் சந்திப்பாக நான் வந்து எந்த படத்தில் வந்து நஷ்டாடியில் அந்த எனக்கு அந்த அந்த அளவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆகிடுச்சு எனக்கு. அது கண்ணன் சார் ரவி எடுத்த படம் மாதிரி ப்ராஃபிட் வரல, அது மட்டும் நான் சொல்லுவேன் நான். ஸோ அதாவது முக்கியமாக சொல்லணுன்னா கண்ணன் ரவி சார் தான் நான் நன்றி சொல்லணும். கண்ணன் ரவி சாரை பற்றி சொல்லணுன்னா நம்ம சதீஷ் வந்து எல்லாமே சொல்லிட்டாரு. திருப்பி நான் சொல்லுங்க, டைம் வேஸ்ட் பண்ணது விரும்பலை நான். ஜீவாவை பற்றி சொல்லணுன்னா, ஜீவா வந்து அதாவது ஆக்சுவலி நான் வந்திருக்க மாட்டேன், பட் ஜீவா எனக்கு ஒரு ஆசை காமிச்சார். இன்றைக்கி வந்து எனக்கு புது BMW வாங்கி கொடுத்துருக்காரு அவர். அதனால் நானும் ஒரு ஜீவாவுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கேன். நான் அந்த கிஃப்ட் வந்து எல்லாருக்கும் நான் கொடுத்துறேன். வா, அதில் முக்கியமாக ரொம்ப சந்தோஷப்படுறது வந்து என்னை விட வந்து எங்கள் ஜீவம் அம்மா தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவருடைய இந்த வெற்றிக்கு வந்து அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ மீண்டும் வந்து அந்த டைரக்டர் இந்த படத்துக்கு வந்து வெற்றி காரணம் வந்து டைரக்டர் தான். இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது இல்லை ஷூட்டிங் முடிஞ்சது அப்புறம் கூட இந்த ஜீவாவும் குரூப் எல்லாம் சொல்லுவாங்க, வந்து இந்த படத்தினுடைய ரெசல்ஸ் வந்து பார்க்கணும். எனக்கு பயம், என்னடா ஒரு படத்தில் வந்து ஒரு வேஷ்டி ஷர்ட் போடுற படம் ஃபுல்லாக நீ நடிச்சிருக்க, நீ ஹீரோயின் வேறு கிடையாது, உனக்கு டான்ஸ் வேறு கிடையாது, அதனால் நான் மொத்த படம் முடிஞ்சது அப்புறமே மொத்த படம் பார்க்குறேன்னு சொல்லிட்டேன் நான். ஆனால் படம் பார்த்தது அப்புறம் தான் எனக்கு ஒரு திருப்தி வந்தது. அதை விட அந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கு தான் முழு திருப்தி வந்தது எனக்கு. ஸோ எல்லாருக்கும் நான் அதாவது இந்த டைரக்டர் ஆகட்டும், முக்கியமாக மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு வந்து ஓரளவுக்கு சேர்த்ததுக்கு வந்து முக்கிய பங்கு வந்து மியூசிக் டைரக்டருக்கு உண்டு. அதான் ரீகாண்டி அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தார். கேமராமேன் எல்லாரும் அத்தனை பேர், அத்தனை ஆர்டிஸ்ட்டும் இதில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி எல்லாரும் நல்லா நடிச்சிருங்க. ஸோ எல்லாருக்கும் என்ன சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணன் சாருக்கு மீண்டும் ஒரு நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் அபி சௌத்ரி சார். ஐ திங்க் உலகத்தில் சொல்லுங்கள் சார். ஓகே, என்னோட அருமை நண்பர், என்னோட சகோதரர், என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ஒரு வார்த்தை சொன்னால் அதை காப்பாற்றுவேன்றதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க சார். யூ ஆர் ரியலி கிரேட். ஒரே வார்த்தை தான் சொன்னேன்,
நான் வந்து துபாயிலேருந்து இந்தியா வந்ததுக்கு காரணம் இப்போ சொல்கிறேன். நீ என்ன பண்ணுவியோ கண்டிப்பாக நீ வந்து டெல்லி வர. 3.5 வருஷம் ஆச்சு சார். கண்டிப்பாக முடியாது சார், இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும் சார், கொஞ்சம் வேலை இருக்குன்னு. எனக்கு அது தெரியாது, நீ வரலன்னா இன்னைக்கு டெல்லியில் நடக்கிற ப்ரோக்ராம் கண்டிப்பாக நடக்காதுன்னாரு. நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றினேன். ஒரே ஒரு வார்த்தை தான் போய் சொன்னேன். அங்கே சொல்லும்போது, நான் வந்தேன்னா நீங்கள் எனக்கு வரணும், ஒரு வாக்கு கொடுக்கணும், என்னோட ப்ரமோஷன் என்னோட ஊருக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். அது எப்படின்னு, கண்டிப்பாக நீங்கள் வரீங்க, நானும் வரேன். என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எனக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை சார். சார் தேங்க்ஸ் லாட், யூ ஆர் ரியலி கிரேட். நிறைய பார்த்தேன், ஆனால் நிறைய பேர் வாக்கு கொடுப்பாங்க, அதை காப்பாற்ற மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வாக்கு கொடுக்காமலே காப்பாற்றிருக்கீங்க. யூ ஆர் ரியலி கிரேட். ரொம்ப சந்தோஷம். ஒரு அற்புதமான மனிதர், அற்புதமான நடிகர், மனித நேயம். பொலிட்டிக்கலில் நேர்மையானவங்க நிற்கிறது கஷ்டம்னுவாங்க. அந்த கஷ்டத்தை சார் அனுபவிக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் நான் வந்து அவரை அதாவது எல்லை தாண்டி நேசிக்கிற மனிதர். ரொம்ப சந்தோஷம் சார். யூ ஆர் ரியலி கிரேட். தேங்க்ஸ் 1000 டைம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. Vanakkam, good evening to all. I'm so happy to be amidst you all while you are celebrating a great success, which was almost unexpected. And Jiva also back into full power and action after a long time. I'm so happy, not for Jiva, but his father, Chaudhary sir, who has been in the industry, spending a fortune, and also made a fortune, definitely. I know him from the times when he was with Goodnight Mohan, and their names also carry a semblance. So he is financed for a couple of my films as well. I'm looking forward to Kannan Ravi சாரை பற்றி சொன்னால் எனக்கு ஒரு 8 மாதமாக தான் அவரை தெரியும். ஆனால் ஒரு 8 வருஷம் அவரை தெரிய மாதிரி ஒரு என்ன அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சு. எங்களுக்கும் சார், எங்களுக்கும் ஒரு 8 மாசமாக தான் தெரியும் சார். என்னன்னு தெரியல, எல்லாரும் அதே டேட்டா தான் சொல்கிறாங்க. எல்லாரும் ஒரு 8 மாசமாக தான் தெரியுங்கிறாங்க. எனக்கு ஜானகி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாங்கிற படத்துக்கு அவங்க தான் டிக்கெட்ஸ் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். படம் ரிலீஸ் ஆகி ஓடி முடித்த பிறகு தான் தெரியும் அவர் தான் இதெல்லாம் அங்கே துபாயில் ஸ்பான்சர் பண்ணோன்னு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த வாட்டி போகும்போது அந்த ப்ரோக்ராமுக்கும் அவர் தான் ஸ்பான்சர் பண்ணுறாரு. இப்போ எனக்கு துபாய் போனோம்னா ஒரு ப்ரோக்ராம் இருந்தால் அதோட மெயின் ஸ்பான்சர் வந்து கண்ணன் ரவிங்கிற ஒரு ஸ்டைலில் வந்திருக்கு. போன வாரம் கூடி நான் அங்கே இருந்தேன். அப்போவும் இந்த ப்ரோக்ராமை பற்றி என்கிட்ட சொல்லலை. எனக்கு ப்ரவுட் டு பி அன் இண்டியன் சொல்லி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோட துபாயில் வாழ்கிற குழந்தைங்களோட டெல்லியில் ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. அதுக்காக அவங்க என் வீட்டுக்கு வந்து சாப்பிடணும், என் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஏஷியாநெட் அரேஞ்ச் பண்ணி அருண் ராகவன், அதே மாதிரி வித்யா இவங்கெல்லாம் வந்தாங்க. நான் சொன்னேன், எனக்கு வீட்டில் அவங்க உள்ளே வரணும்னா கேட் பாஸ் வந்து இந்த மனுஷங்கிட்ட தான் இருக்குது, இவர் இருக்கணும், இருந்தால் தான் அந்த ப்ரோக்ராம் நடக்கும்னு சொன்னேன். அவர் வந்தார். ஆனால் அவர் கரெக்டாக என்னை பழி வாங்கிட்டார். நான் இன்றைக்கி வர முடியாத நிலைமை. எனக்கு அவர் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு கூட புக் பண்ணி போட்டேன். எனக்கு இது சார்ட்டர்ட் ஃப்ளைட்னா எனக்கு ரொம்ப பயம். அப்போ நான் இல்லை, கிடைக்கிற ஃப்ளைட்டில் வரேன்னு சொல்லி அதனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. அந்த இண்டிகோ ஃப்ளைட்டு இன்னும் 1 மணி நேரம் லேட் பண்ணிட்டாங்க. அதனால தான் லேட்டாக வந்தேன். அதுக்கு மன்னிப்பு வேண்டுகிறேன். ஆல்சோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் TTT தலைவர் தம்பி தலைமையில் as or is still doing good business and wonderful results in Tamil Nadu and other parts of the country. I'm so happy for him. I'm looking forward to the next flick of his with Prabhudeva, which was yes. அவங்க இருக்காங்களா இங்க? வரலையா? ஓ ஓகே ஓகே. ஃபுல் மலையாளிஸ். சாருக்கு எப்பவும் அந்த மலையாளி கனெக்ட் இருக்குது இல்லை? ஒரு மலையாளி இல்லைன்னா நீங்கள் ஒரு படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை? ஆக்சுவலி சௌத்ரி சாருக்கு கூட
ஆக்சுவலி சௌத்ரி சாருக்கு வந்து துபாய்க்கும் சௌத்ரி சாருக்கும் ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. தொடர்பு. ஸோ இப்போ நீங்கள் இப்போ 83லேருந்து 82லேருந்து 90s வரைக்கும் இருக்கிற எல்லா மலையாளம் ஃபிலிம்ஸ் அவுட் ஆஃப் 100 ஃபிலிம்ஸ் ஒரு 98 ஃபிலிம்ஸ் அப்பா தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். ஸோ துபாய் வந்து அப்பாவுக்கு புதுசு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் புது வசந்தம்ங்கிற ஒரு படம் ஆஃப்டர் 1990 விக்ரமன் சாரோடையும் பண்ணோம். அதுக்கப்புறம் புரியாத புது இந்த படத்து க்ரூ வந்து 90% மலையாளிஸ் இல்லை? ஆமாம் சார். 100% அந்த பெருமை எனக்கு தான் சார். அதுவும் பெருமை தான் எனக்கு. நான் வந்து என்னோட படத்தோட செலிப்ரேஷனுக்கு போனதே ரொம்ப கஷ்டம் போகிறது. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து ஒரு செலிப்ரேஷனை கலந்து கொண்டு பேசும்போது என் கூட இருக்கிறவங்க டேரக்டர் மலையாளிஸ்ன்னு சொல்லும்போது கொஞ்சம் நான் அந்த ரீஜனாலிட்டி எல்லாம் பார்க்குற ஆள் இல்லை. இருந்தாலும் ஒரு ஐம் ப்ரவுட் that I have a successful team of Malayali new gen filmmakers with me on stage. I'm happy for. Oh, the director did the film called Falimi. Falimi. Yeah, Falimi, not பின்னாடி தான் நிற்கிறார் சார். Okay. Good job. But I'm really looking forward to the one with Vadivelu sir. That is your third one, no? Oh, that is a film with Prabhudeva and Vadivelu sir. I think it is going to hit the bullseye. That is my expectation. It should be a super hit. I just wish and pray for you. He's got 11 in the rake, like how you refer to the Vande Bharat, sensational Vande Bharat now. It's a rake of films that he has in his filmy box. 12 of them. One is released. 16. Yeah. It's a full rake of Vande Bharat சார் that he's 3 got. மலையாளம், 1 கன்னடா, 1 ஹிந்தி, பாக்கி தமிழ் எல்லாம் ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார், தமிழுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது, ரிலேஷன்ஷிப்பு. ஒரு பாட்டு I சார் think வந்து தமிழில் அபிராமி பாடணும். அவங்க ரெண்டு பாடுகை. பேரும் சேர்ந்து Classical பாடுங்க. and எங்கள் டீமை கொஞ்சம் ஹாப்பி ஆக்கி விட்டுருங்க. ஐயோ, 2 பேரும் Yeah, sure. சேர்ந்து முடியவே அபிராமி முடியாது. வாங்க, 1 minute ப்ளீஸ். நீங்களும் நோ சார், நீங்க ஒரு சாங் ப்ளீஸ். ஐயோ, திடீர்னு அப்படி கேட்டா எனக்கு tribute to SPB sir. I have not learnt music, but this song pushed me into learning music. I learnt music with this song, alongside this. I think you will all cherish this song, even if I sing it, because it's not singing, it's a prayer for SPB sir. இளைய நிலா பொழிகிறதே, இதயம் வரை நனைகிறதே, உலா போகும் மேகம் கனா காணுமே, விழா காணுமே வானமே, இளைய நிலா பொழிகிறதே, இதயம் வரை நனைகிறதே, உலா போகும் மேகம் கனா காணுமே, விழா காணுமே வானமே. Thank you. Thank you. ஐயோ, வேண்டாம். எல்லாரும் கொஞ்சம் பாருக்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பசங்க பாவம் ரொம்ப நேரமாக இங்கேயே நின்றுட்டு இருக்கிறாங்க. சாருக்கு இந்த பழக்கம் இல்லை. அண்ட் இதுக்கு மேலே இன்னொரு லைன் பாடினீங்கன்னா காப்பிரைட் ப்ராப்ளம்ஸும் வர ஆமா. வாய்ப்பு இருக்கு. சார் சார் இது மாதிரி தான் நானும் உள்ளே வந்தேன். சரி, நீங்களும் வாங்க சார். ஒன்றும் இல்லை சார், இருக்கும்போதே அந்த 2 வார்த்தை பேசணும் தான் வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை.
ஃபஸ்ட்டு துபாய் போகும்போது சார் யாருன்னு தெரியாது, ஒரு ஃபங்க்ஷனுக்காக போனேன். கண்ணன் ரவி அப்படின்னு சொல்லி பேரை கொடுத்தாரு. பட் ஒரு 4 நாள் அவரோட இதில் இருந்தோம். திருப்பி வரும்போது நான் பேரில் ஒரு சின்ன எடிட் பண்ணி கர்ணன் ரவி அப்படின்னு வச்சுட்டேன். அந்தளவுக்கு வந்து அங்கே எங்களை சூப்பராக பார்த்துக்கிட்டு, எங்களை மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அவர் பயங்கரமாக பார்த்துக்கிறாரு, அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ நிச்சயமாக அந்த புண்ணியமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி சார். நான் 2-3 வாட்டி விளையாட்டாக சொல்லியிருக்கேன், ஆனால் அதுதான் உண்மை. அதாவது துபாய்க்கு பிழைக்க போன ஒருத்தர் இன்றைக்கி துபாயவே பிழைக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவரை சொல்லலாம். எல்லாம் துபாயில் வீடு வாங்கி செட்டில் ஆவாங்க, பட் இவர் துபாயவே வாங்கி செட்டில் ஆகிருக்காரு. நான் சொல்கிறதெல்லாம் இங்கே இருக்கவங்களுக்கு மேபி நான் ஜாஸ்தியாக சொல்கிறேன்னு நினைக்கலாம், பட் இவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் இவரோட க்ளோஸாக இருக்கவங்களுக்கும் தெரியும். அது அனைத்துமே உண்மையான வார்த்தைகள் தான். அண்டு உங்ககிட்ட தெரிஞ்சவங்ககிட்டலாம் இவரோட ஃபோன் நம்பர் இருக்கான்னு தெரியாது, பட் இவர் கொடுத்த ஃபோன் இருக்கும். ஏன்னா வந்து அங்கே போனாலே வந்து தலைவன் பார்த்தீங்களா, அங்கே ஒருத்தர் தான் உண்மையாக ஒத்து கையை தூக்குறாரு. ஸோ வந்து அப்படி எல்லார்கிட்டையும் வந்து அந்த ஐஃபோனை கொடுத்து அந்த ஒரு அன்பை வந்து வெளிப்படுத்துறதில்ல அவர் மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது. இந்த படம் தலைவர் தம்பி தலைமையில், உண்மையிலே தலைவர் தம்பி உங்கள் தலைமையில் நிறைய நல்ல நல்ல தமிழ் சினிமாக்கள் நீங்கள் எடுக்கணும், எடுத்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து வெற்றியை கொடுக்கணும். நிதிஷ் ப்ரோ, நீங்கள் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு பெரிய சக்ஸஸை கொடுத்து இந்த கம்பெனி இன்னும் நிறைய படம் பண்ணணுன்ற ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்துருக்கீங்க. அண்டு ஜீவா ப்ரோ, உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோன்னா ஜீவா ப்ரோ சொல்லலாம். மிக மிக ஒரு பெரிய டேலண்ட்டு, அது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நிறைய வேரியேஷன்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ராமில் இருக்கட்டும், அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸில் வேறு ஒரு வேரியேஷனு, ஈயில் ஒரு வேரியேஷன், அந்த மாதிரி ஒன்றும் பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடிய ஒருத்தர். உங்களுடைய வெற்றி நிச்சயமாக எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு நண்பனாக ஒரு ஃபேனாக சொல்கிறேன் ப்ரோ, மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. அண்ட் இந்த படத்தின் மூலமாக நிதிஷ் ப்ரோ ஒன்று பண்ணியிருக்கீங்க. என்னென்னா அவர் எங்கே போனாலும் காலேஜ் ஃபங்க்ஷன்லேருந்து எங்கே போனாலும் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, மச்சி ஒரு குவார்டர் சொல்லேன் அப்படின்றத சொல்லினே இருப்பார். இப்போ அதை மாற்றி வேறு ஒரு டைலாக் சொல்ல வச்சுருக்கீங்க இந்த படத்தின் மூலமாக. அது என்ன டைலாக் நான் பஞ்சாயத்துக்கு போக விரும்பலை, எப்படி மேலே வரும்போது கேட்பாங்க அர்ச்சனா, அப்போ சொல்லுவார், அப்போ அந்த பஞ்சாயத்து வந்துடும். அண்ட் பிரார்த்தனா ஹீரோயின் நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, ஒரு ஹீரோக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே உங்கள் ஃபேன் மட்டும் சொல்லாதீங்க, உங்களை எனக்கு பிடிக்காதுன்னு கூட சொல்லிக்கலாம், ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஃபேன் அப்படின்றத சொல்லாதீங்க. இப்போ நான் கூட தான் சின்ன வயசுலேருந்தே அர்ச்சனாவோட ஃபேன், எனக்கு தெரியும், பட் அதை நான் சொல்கிறது இல்லை, ஏன்னா அது ஒரு நாகரிகம் கருதி நான் சொல்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஸோ இந்த படத்தின் மூலமாக நிறைய நல்ல விஷயங்களை திறந்து வச்சுருக்கீங்க நிதிஷ் ப்ரோ அண்டு கண்ணன் ரவி சார். தீபக் ப்ரோவும் அப்படி தான், ஒரு அப்பாவுக்கு ஏற்ற ஒரு அருமையான ஒரு புள்ள. நீங்கள் சம்பாரித்தது காசு பணத்தை விட இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தையும் நிறைய இந்த மாதிரி நல்ல நண்பர்கள் தான் இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்றது தான். இன்னும் பல படங்கள் நீங்கள் வெற்றி படங்களை கொடுத்து இன்னும் தமிழ் சினிமாவை சிறப்பாக உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், லவ் யூ சார். Thank you so much Satish bro, thank you so much sir. எல்லாருக்கும் வணக்கம். இல்லை நடுவில் வந்து அஸ்ட்ராலஜர் ஷெல்வி, அவரை பார்த்தோன்னே எல்லோரும் நல்ல டைம் என்னங்க சொல்லுங்க ஆரம்பிச்சிடுவாங்க. கண்ணன் ரவி எனக்கு சமீபத்தில் ஒரு நல்ல தொடர்பு ஏற்பட்டு நல்ல நண்பனானார். அவர் படம் நான் ஒன்றும் நடிக்கலை, ஆனால் அவரை பற்றி நான் நேராக பார்த்தேன். பார்க்கும் பொழுது நான் எத்தனையோ தயாரிப்பாளரை பார்த்துருக்கேன், நடிகர்கள் பார்த்துருக்கேன், இயக்குநர்கள்லாம் பார்த்துருக்கேன். பட் மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதனை நான் வந்து சமீபத்தில் பார்த்தது கண்ணன் ரவி. அது வந்து அவர் ஒரு கன்விக்ஷன் கரெக்டாக வச்சுருக்கார். 2.5 மணி நேரம் கிட்ட கதை சொல்லு, கன்வின்ஸ் ஆனால் நான் பண்ணுறேன், இல்லைன்னா இல்லை சார் அப்புறம் பார்த்துக்கிறதெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக அவருக்கு என்ன வெற்றியோ தோல்வியோ அது என்னால் வரணுமே தவிர அடுத்தவர்களால் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதற்கு ஏற்ற மாதிரி தான் அவருடைய மகன் தீபக்கை ரொம்ப பேசி நான் கேட்கலை. பட் இப்போ கதை கேட்டார், 20 மினிட்ஸில் எனக்கு இது பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை, நான் படம் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னார். அந்த இது எனக்கு ஆர்பி சௌத்ரி சார்லாம் சாதாரணமான ஒரு தடவை வாக்கிங் போகும்போது நான் அவர் படம் ஒன்று நடிச்சிட்டு இருக்கும்போது, படம் எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்களா சார், சன்ரைஸ்லாம் நல்லா எடுத்துருந்தாருங்க, சன்ரைஸை விடுங்க டயலாக் பார்த்தீங்களான்னார். அவர் போய் தேட்டரில் டப்பிங் பார்த்துட்டு அந்த படத்தை நிறுத்திட்டார். அப்புறம் சரி பண்ணி அதுக்கு பிறகு அந்த படம் ஒரு 6 மாதம் 7 மாதம் கழிச்சு வெளில வந்தது. ஏனென்றால் இன்றைக்கி சினிமா நல்லா இருக்கணும்னா பணம் போடக்கூடிய தயாரிப்பாளர்கள் நன்றாக இருந்தால் சினிமா நல்லா இருக்குமே தவிர அந்த சினிமாவில் நாம் நல்லா இருக்கணுன்ட்டு
ஒர்க் பண்ணுறவங்க நினச்சா அது சரியாக வராது. கண்ணன் ரவி மிகப்பெரிய சக்ஸஸ் லைஃப்பில் அடைய வேண்டும். அதற்கு உண்டான உறுதுணையாக நாங்கள்லாம் இருப்போம். நண்பர்களாக, நல்ல நண்பர்களாக இருப்போம். இந்த வெற்றிக்கு அப்பாவுக்கும் மகனுக்கும் என்னுடைய சின்ன ஆனர் உங்கள் சார்பாக. என்ன கண்ணா? மைக் வாங்கிக்கோ. சௌத்ரி சார், உங்கள் ப்ரொடக்ஷன்லேயே பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஜீவா ப்ரோ தான். உண்மையிலேயே வந்து கேட்க மாட்டார், அதுக்குள்ளே வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கு. அவர் வேறு ஏன் நான் வேகமாக ஓடி வந்தேன்னா அவர் எங்கேயோ போகிற மூடில் இருந்தார். சீக்கிரம் பேசுங்கப்பா, மூட போகிறாங்கன்னாரு. என்ன அப்படின்னு கவுண்டர், ஃபுட் கவுண்டரு. ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ப்ரோ சொன்னது கேட்டுச்சா இல்லையா ஜீவா? சரி ஓகே, நான் விட்ட வாட்ஸ்அப்பில் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். அது கேட்டதுனால தான் இந்த பக்கம் திரும்பல. அதாவது ஹீரோயினை பற்றி சொன்னாங்க சின்ன வயசில் அப்படின்னு. ஹீரோயின் சொன்னது ஜீவாவோட சின்ன வயசில். அது வந்து அப்படி எடுத்துக்கணும். அவங்க வந்து மனசால படம், மலையாள படம் டைரக்டர்கிட்ட நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். தமிழ் படம் நடிச்சிட்டு நான் ஃபாசில் படம் நடிக்க போகும்போது முதல் டைலாக், ஐயோ அவ்வளோ வேணாம் சார், கொஞ்சம் 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 அப்படி சொல்லி நம்ம இங்கே ஆக்ட் பண்ணுறது அப்படி கொண்டு வந்து அந்த பூவே பூச்சிருவா பண்ணும்போது ஒரு நாளில் தெரிஞ்சு போச்சு இவங்க தான் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி. மலையாள படத்தின் மேலே எனக்கு மிகப்பெரிய இது ஒன்று. சின்ன வயசுலேருந்து நான் பண்ண பல படங்கள் மலையாள படத்துடைய ரீமேக் தான். அது வந்து யதார்த்த வாழ்க்கையையும் அந்த அவங்களுடைய, நாங்கள் ஒரு கதாநாயகன் ஷூட்டிங்கு போகும்போது அங்கே எதிர்த்தாப்பில் டெல்லி படம், நியூ டெல்லி படம் ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கு. இது 4 மணிக்கு எடுக்கணும், இது 6 மணிக்கு எடுக்கணும், ஃபுல் ஸ்கிரிப்ட். அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட், அந்த டெடிக்கேஷன் தான் அந்த இண்டஸ்ட்ரியை இன்றைக்கும் அவ்வளோ பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்கிறது. சார் சொல்லும்போது ஒன்று சொன்னார், கதை தான் நாங்கள் கேட்போம், இது யாருடைய கதை, யார் நடிக்க போகிறாங்கன்னெலாம் நாங்கள் கேட்க மாட்டோம். அவர் டைரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட்டை மனசில் வச்சுருப்பார், எங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தோணும் அப்படின்னார். அதுதான் கரெக்டான சிஸ்டம். ஆமாம், அப்போது கதைக்கு உண்டான ஆர்டிஸ்ட்டை கரெக்டாக செட் ஆகும் போதே 50% சக்ஸஸ் வந்துடும். அதற்கு பிறகு அதர் டெக்னாலஜிஸ்லாம் வரும்போது ஈஸியாக ஜெயித்துருவாங்க. ஸோ அந்த இதை நீங்கள் விட்டுறவே கூடாது. உங்களுக்கு அந்த கடவுளுடைய அருள் இருக்குது. ஏன்னா சாதாரணமாக எடுத்தோன்னே ஜாக்பாட் அடிக்கிறவங்க இருக்காங்க. நீங்கள் வாழ்க்கையில் 3 முறை விழுந்து எழுந்தவர். ஸோ இனிமேல் உங்களுக்கு விழறதுங்கிறதே கிடையாது. அதை நீங்கள் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இருக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச சீமான்லாம் இவ்வளோ நேரம் உட்காந்து நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் இப்போது சீமான் எந்த பக்கம் திருப்பினா என் பக்கம் வாங்குறாங்க, அந்த பக்கம் திருப்பினா அந்த பக்கம் வாங்குறாங்க. நான் என்றைக்கும் எந்த பக்கம் வரமாட்டேன்னு தனியாக உட்காந்துருக்கார் பாருங்க, அதுதான். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய சீமான் இன்னும் 10 வருஷத்தில் அப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு, சீமானை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த இடத்துல நாம் ஜெயிச்சா போகிறோன்னு நினைக்காம எனக்குன்னு ஒரு இடம் வரும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். தமிழ் சொன்னீங்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி இனிமேல் சக்ஸஸ் மீட் தமிழ் சினிமாவில் அடிக்கடி நடந்தால் இண்டஸ்ட்ரி மிக சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நான் இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ அழைத்தாங்க. நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் தியேட்டருக்கு போனேன், 4 ஃப்ரேம்ஸ் தியேட்டருக்கு போனேன். படத்தை பற்றி அன்றைக்கி தான் ஒரு 2 days பிஃபோர் தான் பேப்பரில் பார்த்தேன். டிடிடின்னு இப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வந்தது. நான் போய் படம் பார்த்தேன். படம் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுவும் ஏதோ நியூ டைரக்டர் பண்ணியிருக்கார் போல் இருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். படம் போக 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 அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த டைரக்டர் கொண்டு போனார். அந்த ஸ்க்ரீன் பிளேயும் சரி, அவரோட டேக்கிங்ஸ், அவரோட ப்ரெசன்டேஷன்ஸு, ப்ளஸ் இந்த படத்தோட மெயின் ஆங்கர் ஜீவா, அவரும் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தார். அது இல்லாமல் இந்த ஹீரோயின் அவங்களும் அவங்க ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், இளவரசு சார் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக செஞ்சுருந்தாங்க, செய்ய வச்சார் டைரக்டர். அதே மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸும் அவுட் பர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த படம் நான் ஜீவாக்கிட்டையும் இந்த டைரக்டர்கிட்டையும் மிஸ்டர் தீபக்
மிஸ்டர் கண்ணன் சாரோட சன்கிட்டே நான் சொன்னேன், இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து இது சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு நான் 100% நம்பிக்கையோடு சொன்னேன். ஐம் வெரி ஹாப்பி நான் இன்னைக்கு இது வெற்றி விழாவில் கலந்து கொண்டதற்கு. கேன் ஐ ரிக்வெஸ்ட் மிஸ்டர் கண்ணன், தீபக் அண்ட் ஜீவா சார் டு கம் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ்? I would like to honor them with the Sir, bouquet. please. Correct?